Welcome to BKR Chemistry classes. நம்ம போன வீடியோல ஆல்டோல் காண்டன்சேஷனோட ஸ்கீமை பார்த்தோம். ஸோ பேசிக்கா என்ன நடக்குது ஆல்டோல் காண்டன்சேஷன்ல. இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம அதோட மெக்கானிசம் பார்க்கலாம். இன் டீடைல் மெக்கானிசம் பார்க்கலாம். ஓகே. ஸோ பேசிக் ஸ்கீம் ரிவைண்ட் பண்ணோம்னா என்ன பார்த்தோம்? நான் ஒரு அசிட்டால்டிஹைட் எடுத்துக்கிறேன். அசிட்டால்டிஹைட் பிளஸ் அசிட்டால்டிஹைட் dilute sodium hydroxide என்ன கொடுக்குது? aldol கொடுக்குது. aldol கொடுக்குது. இதை ஹீட் பண்ணா எனக்கு ஆல்பா பீட்டா unsaturated aldehyde கிடைக்குது. ஓகே. இப்ப நான் மெக்கானிசம்னு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா formation of carbanion C minus. அப்ப CH3 C double bond OH the sodium hydroxide presenceல carbanion கொடுக்கும். அப்ப பேஸ் என்ன பண்ணுது? பேஸ் abstracts the proton. Base abstracts the proton. Base proton CH3 ல இருந்து வெளியேத்துது, ரிமூவ் பண்ணுது. ஓகே. இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த மெக்கானிசம் தேவையான கண்டிஷன் ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ஆல்பா ஹைட்ரஜன் என்னது? சி டபுள் பாண்டோ ஹெச் பக்கத்து கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகே. சோ இப்ப ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா போதுமா? அது மட்டும் பத்தாது. ஆல்பா ஹைட்ரஜன் எது பக்கத்துல இருக்குன்னு ரொம்ப முக்கியம். சோ இங்க ஆல்பா ஹைட்ரஜன் எது பக்கத்துல இருக்குன்னா ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்துல இருக்கு. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்துல இருக்கு. அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்துல இருக்குன்னா இந்த புரோட்டான்ஸை நம்ம என்ன சொல்வோம்னா, இந்த ஆல்பா ஹைட்ரஜன் நம்ம என்ன சொல்வோம்னா, they are known as acidic hydrogens. இதே மாதிரி லவ்லி Bronsted கான்செப்ட்ல a compound which gives H plus is known as acid and a compound which takes or accepts H plus is known as base. So H plus கொடுக்கிறது acid. இப்ப H plus ஏன் கொடுக்குது அது? So H plus ஈஸியா என்ன பண்ணுது? பேஸ் ரிமூவ் பண்ணுது. சோ எல்லா காம்பவுண்டும் H plus கொடுக்குமா? இல்ல. சில காம்பவுண்ட்ஸ் தான் H plus கொடுக்கும். சோ அந்த H plus கொடுக்கிற காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, we say them to be having acidic hydrogens. சோ acidic hydrogensனா ஈஸியா H plus கொடுக்கும். சோ என்ன கண்டிஷன்ஸ்? ஒரு acidic hydrogen இருக்கணும்னா அந்த ஹைட்ரஜன்ஸ் பக்கத்துல எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கணும். சோ நம்ம இது எங்கெல்லாம் பார்க்கலாம்? CH3 NO2 பக்கத்துல இருக்குது. அதே மாதிரி மெலோனேட் எஸ்டர், டயத்தில் மெலோனேட். ஸோ ஃபியூச்சர் நம்ம ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட்ஸ் படிக்கிறப்ப நம்ம இதை பார்ப்போம். ஸோ இது ரெண்டு பக்கத்துலயும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. சைனோ அசிட்டிக் எஸ்டர். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். ஏன் அது அசிடிக்கா இருக்கு? ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஹைட்ரஜன்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் ஆற கார்பானியான் அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னால என்ன ஆகுது? ஸ்டெபிளைஸ் ஆகுது. சோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜை வித்ட்ரா பண்ற மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அந்த கார்பன் என்ன ஆயிரும்? ஸ்டெபிளைஸ் ஆயிரும். சோ ஒரு கார்பானியான் ஜெனரேஷன் இங்க என்ன ஆகுது? ஃபெசிலிட்டேட் பண்ணப்படுது. எதனா யாரு ஃபெசிலிட்டேட் பண்றா? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சோ கார்பானியன் ஃபார்ம் ஆகுது. வேற என்ன ரீசன் இங்க? சோ வரக்கூடிய கார்பானியான் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். ரெசனன்ஸ் இருந்தாலே ஸ்டெபிலிட்டி எங்கேயோ போயிடும். சோ அந்த கார்பானியன் ஹைலி ஸ்டேபிள். ரெண்டு ரீசன். ஒன்னு இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. அடுத்த ரீசன் அந்த கார்பானியான் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்ட். சோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஈஸியா என்ன பண்ணும்? ஈஸியா கார்பானியன் கொடுக்கும். சோ அதனால நம்ம என்ன சொல்றோம்? அந்த கார்பானியன் ஃபார்மேஷன் உதவுறது அந்த அசிடிக் ஹைட்ரஜன்ஸ். சோ they are known as acidic hydrogens. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேஸ் அந்த அசிடிக் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும். சோ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஆல்டிஹைட் பக்கத்துல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் கட்டாயமா வேணும். அது இல்லைன்னா கார்பானியன் ஃபார்ம் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
செகண்ட் ஸ்டெப் என்னன்னா there is intermolecular nucleophilic addition. Intermolecular nucleophilic addition. So இப்ப ஒரு ஆல்டிஹைடு இருக்கு ஆல்ரெடி, ஒரு ஆல்டிஹைடு ஆல்ரெடி கார்பேனியன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கார்பேனியன் போய் என்ன பண்ணும், ஆல்டிஹைட்ல இன்னொரு ஆல்டிஹைட்ல போய் அட்டாக் பண்ணும். இப்போ கார்பன் அட்டாக் பண்ணது ஏன்னா இங்க ஆக்சிஜன் மோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங், தஃபோ அதுக்கு டெல்டா மைனஸ், இந்த கார்பனுக்கு என்ன ஆயிரும் டெல்டா பிளஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் தான் போய் அட்டாக் பண்ணும். எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைலுக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, ஸோ அது எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற இடத்துல போய் தான் அட்டாக் பண்ணும். ஸோ இங்க அட்டாக் பண்ணும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். இதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 O minus H CH2 C double bond OH. பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா அது அட்டாக் பண்ணணும் இந்த டபுள் பாண்ட் ஓவர் சிங்கிள் பாண்ட் ஓவர் மாத்தணும். கார்பன் வேலன்சி 4க்கு மேல இருக்க கூடாது. ஓகே, சோ அதுக்கடுத்து ஒரு புரோட்டான் சோர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், இது O minus OH ஆ மாறிடும் and you will be having CH2 double bond OCH. இத ஸ்லைட்டா ஹீட் பண்ணா அந்த OH இந்த H ஓட வெளியே போயிடும். சோ எனக்கு என்ன கிடைக்கும், alpha beta unsaturated aldehyde. Aldehyde பக்கத்து கார்பன் ஆல்பா, அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா, therefore alpha beta unsaturated aldehyde. Okay, so இந்த மெக்கானிசம் ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானியான். அந்த கார்பானியானுக்கு தேவையான விஷயங்கள் அசிடிக் புரோட்டான். சோ ஆல்டிஹைட் குரூப் பக்கத்துல ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும். சோ ஆல்பா ஹைட்ரஜன் கட்டாயமா இருக்கணும், அப்பதான் பேஸ் அதை ரிமூவ் பண்ணும். சோ பீட்டால ஹைட்ரஜன் தான் நமக்கு தேவையில்லைன்னா, பிகாஸ் ஆல்பால இருக்கிற ஹைட்ரஜன் தான் அசிடிக்கா இருக்கும். அதை ரிமூவ் பண்ணா வரக்கூடிய கார்பானியான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ஆல்டிஹைட்னால ஸ்டெபிளைஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, அந்த ஃபார்மர கார்பானியான் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், intermolecular nucleophilic addition. So ஒரு ஃபார்ம் ஆன கார்பானியான் அடுத்த ஆல்டிஹைட் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்றப்ப ஆல்டால் ஃபார்ம், அந்த ஆல்டால வார்ம் பண்ணா எனக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஆல்டால். இப்ப இதை ஹீட் பண்ணா வாட்டர் வெளியேறணும் இல்லையா? சோ OHக்கு இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். சோ ரெண்டு பீட்டா, சோ இங்க ஒரு பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப எனக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும். சோ இதை ரிமூவ் பண்ணா எனக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். இது ரிமூவ் பண்ணா பீட்டா காமா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். இப்ப ரெண்டுல எது மேஜர் ப்ராடக்ட், ஆர் விச் இஸ் த ப்ராடக்ட், எது ப்ராடக்ட்? அப்ப திஸ் இஸ் த ப்ராடக்ட், திஸ் இஸ் நாட் த ப்ராடக்ட். என்ன ரீசன்? அதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்னு என்னன்னா, இந்த ஆல்டிஹைட் ஃபார்மர் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா இருக்கு. சோ வரக்கூடிய ஃபார்மா இருக்க டபுள் பாண்ட் ஆல்டிஹைட் டபுள் பாண்ட் ஓட ரெசனன்ஸ்ல இருக்கு. சோ ரெசனன்ஸ் இருந்தாலே மாலிக்யூல் பயங்கரமா ஸ்டெபிளைஸ் ஆகும், அது ப்ரிஃபரன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி there is no resonance, or I can say there is no conjugation, but this is resonance stabilized. Second reason, stability of alkene. So இங்க ஃபார்ம் ஆயிருக்க ஆல்கீன் ஸ்டேபிளா இருக்கு கம்பேர் டு இந்த ஆல்கீன். ஏன்? பிகாஸ் இட் இஸ் மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். இந்த பர்டிகுலர் ஆல்கீன் இஸ் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட். Alkene stability with respect to substitution, எந்த ரூல் நம்ம படிச்சிருக்கோம்? அந்த ரூலோட பேரு Zaitsev rule.
So according to Zaitsev rule, more substituted alkenes are stable than less substituted alkene. Zaitsev rule நம்ம பார்க்கறப்ப alkene substitution பார்ப்போம். இப்போ இந்த particular alkene ல you have a CH3. ஆனா இந்த particular alkene you don't have any CH3 or you don't have any substitutions. only hydrogens. hydrogen மட்டும் தான் இருக்கு. ஆனா இங்க ஒரு CH3 group இருக்கு. So substitution கூட கூட alkene stability கூடும். அது சொல்றது எந்த ரூல்? Zaitsev rule. இந்த ப்ராடக்ட்க்கு பேரு Hofmann product. இந்த ப்ராடக்ட்டோட பேரு Hofmann product. So generally Zaitsev product is preferred over Hofmann product. Zaitsev product ஏன் ஃபார்ம் ஆகுது? அதுக்கு ரீசன் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் தான் ஒரு ஆல்கீனோட ஸ்டெபிலிட்டி பத்தி பேசணும், கார்போகேட்டன் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசும், ரேடிக்கல் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசும். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி more substituted alkenes are stable than less substituted alkenes. So this is as per the Zaitsev rule. So inga form are a product, Zaitsev product, and that is alpha beta unsaturated aldehyde. So in the formation of alpha beta unsaturated aldehyde, ரெண்டு ரீசன் சப்போர்ட் பண்ணுது, ரெண்டு ஃபேக்டர் சப்போர்ட் பண்ணுது ஃபார்மேஷனுக்கு. ஒன்னு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன், இன்னொன்னு மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன்ஸ் ஆர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் தி Zaitsev rule. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கிளாரிட்டி வருது? ரெண்டு ஆல்கீன் ஃபார்மேஷன் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ சோ மச். இந்த பர்டிகுலர் மெக்கானிசம்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். வேற ஏதாச்சும் கான்செப்ட் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.